அது உலக ஞானம். இந்த உலகத்தை குறித்த அறிவு, ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டாலாம் ஞானம் கிடையாது, இல்லை இன்ஃபர்மேஷன், ஒரு தகவல். பின்னாடி நடக்க போகிறத முன்னாடியே யோசிக்கிறது தான் யூகிக்கிறது. இப்படி பண்ணால் எப்படி போகும், என் பிள்ளை இப்படி படிக்க வச்சா அந்த பிள்ளை என்ன வேலைக்கு போகும். ஸோ ஒரு காரியத்தை எப்படி செய்கிறோம்ன்றதான் ஞானம். உங்கள் காஃபி போடுறீங்கன்னா அந்த காஃபி எப்படி போடுறீங்க, நீங்கள் எப்படி பாடுறீங்க, எப்படி பேசுகிறீங்க. ஞானம் 2 விதத்தில் நம்ம பயன்படும். ஒன்று அன்றாட வாழ்க்கைக்கு, அனுதின வாழ்க்கைக்கு. இன்னொன்று இந்த மாதிரி கலாபூர்வமான வேலைகளுக்கு, பெயிண்ட் பண்ணுறது. சித்தம் போல் என்னை என்றும் தற்பரனே நீர் நடத்தும். உன் சித்தம் போல் என்னை என்றும் தற்பரனே நீர் நடத்தும். என் சித்தமோ ஒன்றும் வேண்டாம் என் பிரியனே என் இயேசுவே. என் சித்தமோ ஒன்றும் வேண்டாம் என் பிரியனே என் இயேசுவே. வழி பிரயாணி மூடனை போல் வழி தவறா நடந்திடவே. வழி பிரயாணி மூடனை போல் வழி தவறா நடந்திடவே. வழி இதுவே என்று சொல்லும் இனிய சத்தம் தொனித்திடட்டும். வழி இதுவே என்று சொல்லும் இனிய சத்தம் தொனித்திடட்டும். உன் சித்தம் போல் என்னை என்றும் தற்பரனே நீர் நடத்தும். அக்னி ஸ்தம்பம் மேக ஸ்தம்பம் அடியாரின் மேல் ஜொலித்திடட்டும். அக்னி ஸ்தம்பம் மேக ஸ்தம்பம் அடியாரின் மேல் ஜொலித்திடட்டும். இரவு பகல் கூட நின்று என்றென்றுமாய் நடத்திடுமே. இரவு பகல் கூட நின்று என்றென்றுமாய் நடத்திடுமே. சித்தம் போல் என்னை என்றும் தற்பரனே நீர் நடத்தும். என்னிடே நான் யாதொன்றையும் புண்ணிய தேசம் காணும் வரை. என்னிடே நான் யாதொன்றையும் புண்ணிய தேசம் காணும் வரை. பரதேசியாய் சஞ்சரிப்பேன். பாரம் என்னை தாக்கிடாமல். பரதேசியாய் சஞ்சரிப்பேன். பாரம் என்னை தாக்கிடாமல். உன் சித்தம் போல் என்னை என்றும் தற்பரனே நீர் நடத்தும். என் சித்தமோ ஒன்றும் வேண்டாம் என் பிரியனே என் இயேசுவே. என் சித்தமோ ஒன்றும் வேண்டாம் என் பிரியனே என் இயேசுவே. எனக்கு ஆண்டவர் 3 காரியங்களை தான் பேச சொல்லி கொடுத்தார். வேதமும் ஜெபமும் நேற்று நம்ம சாயங்காலம் தியானித்தோம். அடுத்து வேதமும்
விசுவாசமும் இன்னைக்கு காலையில் தியானித்தோம். இப்போ வேதமும் ஞானமும், 3 காரியம்தான் கர்த்தர் எனக்கு கொடுத்தது. நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 15வது வசனம். என் மகனே, உன் இருதயம் ஞானமுள்ளதாக இருந்தால் என் இருதயம் எனக்குள்ளே மகிழும். ஆமென். இது ஆண்டவர் நம்மகிட்ட பேசுகிறது. என் மகனே, என் மகளே, நீ ஞானமாக இருந்தா, அப்படி சொல்லலை, என்னவா, உன் இருதயம் ஞானமுள்ளதாக இருந்தால் நான் மகிழுவேன்னு சொல்லலை, என்னிலே என் இருதயம் மகிழும். பைபிளில் ஒரு வார்த்தை கூட வீணாய் போகாது. நம்ம கவனமாக படிக்கணும். ஏன்னா ஞானத்தை உண்டாக்கின ஞானமுள்ள தெய்வம், சிருஷ்டித்தவர் நம்மளோட பேசுகிற காரியம். ஒன்று பேசுகிறாருன்னா கவனமாக கவனிக்கணும். ஆண்டவர் பேசுகிறாருன்னா நம்ம ஞானமாக இருந்தால் நம்மளுடைய இருதயம், அப்போ ஞானம் எங்கே இருக்குது? இருதயத்தில் இருக்குது. ஏசாயா 11ஆம் அதிகாரம் 2வது வசனம், ஞானத்தின் ஆவின்னு இருக்கு. எபேசியர் 1 அதிகாரம் 17வது வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு, ஞானத்தின் ஆவி, ஸ்பிரிட் ஆஃப் விஸ்டம். இது சிந்திக்கிற காரியம் கிடையாது, இது சிந்தனையில் கிடையாது, மூளையில் கிடையாது, இது மைண்டில் கிடையாது. இது எங்கே இருக்குது? இது நம்மளோட இருதயத்தில் ஆவியாக இருக்குது. நம்ம பார்த்தோம் அன்பு எப்படி இருக்குது, நமக்குள்ளே ஆவியாக இருக்குன்னு பார்த்தோம். உங்கள் பிள்ளைகள் மேலே நீங்கள் வச்சுருக்கிற அன்பு எப்படி இருக்குது? உங்களுக்குள்ளே ஒரு ஆவியாக இருக்குது. அதனால தான் அது இத்தனை கிலோ இத்தனை லிட்டர்னு உங்களால் சொல்ல முடியல. அதே போல் என்ன பார்த்தோம் காலையில்? விசுவாசத்தின் ஆவின்னு பார்த்தோம். விசுவாசம் எப்படி இருக்குது? நமக்குள்ளே ஆவியாக இருக்குது. அதே மாதிரி ஞானம் நமக்குள்ளே எப்படி இருக்குது? ஆவியாக இருக்குது. ஆமென், ஆமென். பரிசுத்த ஆவியினால் அபிஷேகிக்கப்படும் பொழுது நம்மளுக்கு இதெல்லாம் நமக்குள்ளே கடந்து வருது. இயற்கையாக ஞானமாக இருக்கிறது வேறு. ஒரு மனுஷன் பிறக்கும் பொழுது அவனுக்கு இயற்கையாக ஆண்டவர் ஞானத்தை கொடுப்பார். ஒரு பிள்ளைக்கு நீங்கள் நடக்க சொல்லிக் கொடுக்கறதில்ல, இப்படி எடுத்து சாப்பிடணும்னு சொல்லிக் கொடுக்கறதில்ல, அதுவாக என்ன பண்ணுது? செய்ய ஆரம்பிக்குது. அது இயற்கையாக வருகிற ஞானம். அது எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, பிரசங்கி 1 அதிகாரம் 18வது வசனம், அதிக ஞானத்திலே அதிக சலிப்பு உண்டு, அறிவு பெருத்தவன் நோவு பெருத்தவன். அது உலக ஞானம். இந்த உலகத்தை குறித்த அறிவு, எவ்வளவு வோல்வோ பஸ் ஓடுது, எவ்வளவு மெர்சிடிஸ் பென்ஸ் ஓடுது, ஸ்கேனியா பஸ் எவ்வளோ ஓடுது, இந்தியாவின் ஜனத்தொகை எவ்வளவு, இப்படின்ற ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டாலாம் ஞானம் கிடையாது. இல்லை, இன்ஃபர்மேஷன், ஒரு தகவல், அவ்வளவுதான். அதை தெரிந்து கொள்வதனால என்ன பண்ண போகிறீங்க? நீங்கள் பேப்பரை படிக்கும்போது என்ன ஆகும்? நீங்கள் பேப்பர் படிக்கும்போது, நியூஸ் பார்க்கும்போது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, இவ்வளவு விபத்துகள் நடந்திருக்கு, இவ்வளவு அழிவு உண்டாயிருக்குது, அங்கே இவ்வளோ அழிவு, இங்கே போர் இன்னும் நிற்கலை, இங்கே இவ்வளவு அழிவு ஆயிடுச்சு, இவ்வளோ ஜனங்க அழிஞ்சு போனாங்க, அந்த ஃப்ளைட்டில் எத்தனை பேர் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு பார்க்கும்போது உங்கள் மனசுக்கு எப்படி இருக்குது? துக்கமாக இருக்குது. நீங்கள் படிக்க படிக்க என்ன ஆகுது? உங்களுக்கு துக்கத்தின் மேலே துக்கம். ஆனால் வேதத்தை படிக்கும்போது என்ன ஆகுது? உங்களுக்கு சந்தோஷத்தின் மேலே சந்தோஷம். அங்கே உங்களுக்குள்ள துக்கம் சோர்வு அவநம்பிக்கை வருது. ஆனால் இங்கே வரும்போது என்ன ஆகுது? உங்களுக்கு பைபிளை படிக்கும்போது சமாதானமாக இருக்குது, நம்பிக்கை உண்டாக. அதுதான் உலக ஞானத்துக்கும் தெய்வீக ஞானத்துக்கும் உள்ள வித்தியாசம். ஆமென். பிரசங்கி 12 அதிகாரம் 12வது வசனம், என் மகனே, இவைகளினாலே புத்தி அடைவாயாக, அநேகம் புஸ்தகங்களை உண்டு பண்ணுகிறதுக்கு முடிவில்லை, அதிக படிப்பு உடலுக்கு இளைப்பு. நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு படிக்கிறீங்க இந்த உலகத்தில் உள்ள புஸ்தகங்களை, அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுக்கு சஞ்சலம்தான் உண்டாகும், துக்கம்தான் உண்டாகும். ஆனால் வேதத்தை நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு படிக்கிறீங்க, அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுக்குள்ள திடன் உண்டாகும். ஏன்னா படைப்புகளை பார்க்கும் பொழுது என்னாகுது? நமக்கு அழிஞ்சு போகுது, இது அழிந்து போகுது, இது அழிந்து போகுது. ஊட்டியில் நல்லா இருக்குது, பூ கலர் கலராக இருக்குதுன்னு வாங்கிட்டு ஆசை ஆசையாக நீ வச்சா என்ன ஆகுது? எல்லாம் வாடி போகுது, எல்லாம் வாடி போகுது. அப்போ என்ன ஆகுது? உங்களுக்கு அது மனசுக்கு கஷ்டமாக இருக்குது, அவ்வளோ அழகாக இருந்துச்சேன்னு சொல்லி. ஆனால் பைபிளை படிக்கும்போது என்ன ஆகுது? அந்த பூவை காட்டில் நீ விசேஷித்தவள்.
அந்த பூவை பார்க்கும்போது அந்த கலர் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பார்க்குற. இன்றைக்கி இருந்து நாளைக்கு அது அழிஞ்சு போகும். அதை இவ்வளோ அழகாக படைச்சிருக்கேனே, உன்னை எவ்வளோ அழகாக படைச்சிருக்கிறேன். காட்டுக்குள்ள இருக்கிற புஷ்பத்தை யோசித்து பாரு. அது இன்றைக்கி இருந்து நாளைக்கு அடுப்பில் போட்டுருவாங்க. அதுக்கு விதவிதமாக உடுத்து விற்றா உனக்கு உடுத்து விற்க மாட்டேனா? ஆமே. நிலாவை பார்க்கும்போதும் விண்மீன்களை நோக்கும் போதும் என்னை நினைத்து பார்ப்பதற்கு நான் எம்மாத்திர ஆண்டவரே. படைத்தவைகளை பார்க்கும்போது படைத்தவரை பார்ப்பது தான் ஞானம். அதுதான் கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். ஃபியர் ஆஃப் த லார்ட் இஸ் த பிகினிங் ஆஃப் விஸ்டம்ன்றது பயம்னா சிங்கத்தை பார்த்து பயப்படுற பயம் கிடையாது. கர்த்தரை குறித்த அறிவு, ஆண்டவரை குறித்த அறிவு, சிருஷ்டிகரை குறித்த அறிவு. இப்போ இந்த இது வாசித்தாங்க இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம். முதல்ல என்ன பண்ணோம், இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை பார்த்து இருந்தீங்க, இதுலேருந்து அழகாக சவுண்டு வருதுன்னு பார்த்தோம். இவ்வளோ அழகா டங் 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 டரரரரரன் போது பார்த்தோம் இன்ஸ்ட்ருமெண்ட் அழகாக இருக்குன்னு. அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம், யார் வாசிக்கிறான்னு பார்த்தோம். அவர் மூலமாக தான் சவுண்டு வருது இல்லையா? அவங்க டும் 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 போது ஒன்று நல்லா இருக்குன்னு சவுண்டுன்னு பார்த்தோம். அவர் கையில் ஒரு சுத்தியல் இருந்தா இருக்கும். எப்படி இருக்கு யோசித்து பாருங்க. ஏனோக்கு கையில் ஒரு சுத்தியல் வச்சுருந்தா எப்படி இருக்கும்? பெரிய சுத்தியல் வச்சு விட்டாமோ. அப்பா அதுதான் ஞானம், அதுதான் ஞானம் இல்லையா? ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை சிக்குன்னா நல்லா தான் இருக்கும் நம்மளுக்கு இல்லை. துதி எடுத்தா சாத்தா ஓடுவான், முறுமுறுத்தா திரும்பி வருவான், டும் தாக்கட டும் தாக்கடன்னு இருக்கும். எனது தலைவன் ஏசு ராஜன் டுங்கு தாக்கட டுக்கு தாக்கடன்னு நல்லா தான் இருக்கும். ஒரு தாய் தேற்றுவது போல் போது டும் தாக்கட்டு டும் செக்க தாக்க டும் தான்னா எப்படி இருக்கும்? ஸோ ஒரு காரியத்தை எப்படி செய்கிறோம்ன்றதான் ஞானம். ஒரு காரியத்தை அது இதுதான் சவுண்டு வரும், இதில் என்ன சவுண்டு வரும்ன்றது அறிவு. ஆனால் அதை எப்படி செய்கிறோம்ன்றதான் ஞானம். நம்ம அறிவை எப்படி பயன்படுத்துகிறோம். உங்கள் காஃபி போடுறீங்கன்னா அந்த காஃபி எப்படி போடுறீங்க, அதுதான் ஞானம். நீங்கள் எப்படி பாடுறீங்க, எப்படி பேசுகிறீங்க. இப்போ ஞானம் ரெண்டு விதத்தில் நமக்கு பயன்படும். ஒன்று அன்றாட வாழ்க்கைக்கு, அனுதின வாழ்க்கைக்கு. இன்னொன்று இந்த மாதிரி கலாபூர்வமான வேலைகளுக்கு, பெயிண்ட் பண்ணுறது, இந்த மாதிரி மியூசிக் வாசிக்கிறது, இதெல்லாம் கலாபூர்வமான வேலை. எல்லோரும் செய்ய முடியாது. யாத்திராக 31 அதிகாரம் முதல் 5 வசனங்களில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் மோசேட்ட சொல்லிட்டார், ஆசரிப்பு கூடாரத்தை எப்படி செய்யணும்னு சொல்லிட்டார். அவரை சுற்றி எத்தனை பேர் இருக்காங்க? 20 லட்சம் பேர் இருக்காங்க. புருஷர்கள் மொத்தம் 6 லட்சம் பேர் இருக்காங்க. அந்த 6 லட்சம் பேர்த்தில் யாரையாவது வச்சு செஞ்சிடாத, நான் ஏற்கனவே ஒருத்தனை தெரிஞ்செடுத்து வச்சுட்டேன், அவன் பேர் பெசலியேல்ன்றார். அவன் பேர் என்ன? அவன் தான் அதை செய்ய முடியுன்றார். ஏன்னா அது யோசித்து செய்ய வேண்டிய காரியம். என்ன பண்ணணுமா? யோசித்து செய்யணும். இப்போ சொன்னேன், இந்த பாட்டுக்கு எப்படி வாசிக்கணும்னு என்ன பண்ணுறாரு அவர்? யோசிக்கிறாரு. இந்த பாட்டு ஸ்லோவாக போகுது, அமைதியாக போகுது. ஒரு மீன் நீந்துற மாதிரி இந்த பாட்டு போகுது. அப்போ அதில் எப்படி போகணும், அங்கே அதிரடியாக என்ன பண்ணக்கூடாது, வாசிக்கக்கூடாதுன்றதை யோசிக்கிறாரு. இப்போ நான் கைவிடா தெய்வமே அப்படின்னு தொடங்கினா கரெக்டாக இருக்கும். நான் கைவிடா தெய்வமே கருணையின் சிகரமே, ஏன்னா அதுக்கப்புறம் இன்னும் போகும்போது போகாது. ஸோ பின்னாடி நடக்க போகிறத முன்னாடியே யோசிக்கிறது தான் யூகிக்கிறது. இப்படி பண்ணால் எப்படி போகும், என் பிள்ளை இப்படி படிக்க வச்சா அந்த பிள்ளை என்ன வேலைக்கு போகும் அப்படின்னு யோசிக்கிறது. பின்னாடி நடக்க போகிறத முன்னாடியே யோசிக்கிறது தான் யூகிக்கிறது. இப்போ நீங்கள் போகிறீங்க ஒரு இடத்துக்கு, இங்கே இருந்து ஒரு இடத்துக்கு போகிறீங்க, முதல்ல ஆட்டோ பிடிச்சி போகணும், அடுத்து மெட்ரோவை பிடிச்சி போகணும், இல்லைன்னா இன்னொரு சிட்டி பஸ்ஸை பிடிச்சி போகணும், அங்கே இறங்கி அங்கேருந்து இன்னொரு ஆட்டோ பிடிச்சி போகணும், இல்லை டாக்ஸி பிடிச்சி போகணும். அப்படின்னா என்ன பண்ணணும்? முன்னாடியே எத்தனை மணிக்கு அங்கே இருக்கணும், எத்தனை மணிக்கு அங்கே இருக்கணும். அப்போ எத்தனை மணிக்கு இங்கேருந்து கிளம்புனா சரியாக இருக்கும். ஏன்னா இந்த டிராஃபிக்கில் போகணும், எங்கெல்லாம் டிராஃபிக் நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும். அப்போ முன்னாடி என்ன பண்ணணும்?
யோசிக்கணும். அதுதான் யூகிக்கிறது, இமேஜின் பண்ணி பார்க்கறது. அடுத்து ஆட்டோவில் போகும்போது எவ்வளோ காசு கேட்பான், பஸ்ஸில் போகும்போது டிக்கெட் எவ்வளோ கேட்பான் அப்படின்றத எடுத்து என்ன பண்ணணும், 200 ரூபா, 100 ரூபா, 50 ரூபா, 20 ரூபா, 10 ரூபா, 5 ரூபான்னு எடுத்து கணக்கு பண்ணி வச்சுருக்கணும். அவங்க கேட்டாங்கன்னா எடுத்து கொடுக்குற மாதிரி. அங்கே போய் பஸ்ஸில் போகும்போது டிக்கெட் கொடுங்க அப்படின்னும் போது அப்போ வந்து அண்டா காக்கசம் அபு காக்கசம் இதை ஜிப்பை திறந்து அதுக்குள்ளே ஒரு ஜிப்பை திறந்து அதுக்குள்ளே சைடில் ஒரு ஜிப்பை திறந்து அதுக்குள்ளே ஒரு சின்ன பர்ஸ் இருக்கும். அந்த எடுத்து அதை திறப்பாங்க. இவ்வளோ எங்கே கூட்டத்துக்குள்ளே, இந்த கூட்டத்துக்குள்ளே இவ்வளோ பண்ணுவாங்க. எஸ்கியூஸ் மீ, இந்த பேகை பிடிச்சிக்குவாங்கன்றவாங்க. அதில் இருக்கும் பாருங்க, அவங்க வீட்டில் இருக்கிற கிச்சன் திங்ஸ் பூரா அதில் தான் இருக்கும். அவ்வளோ வெயிட்டும் அவ்வளோ ஜாமாக இருக்கும் அதில். இங்கே லேடிஸ் தூக்கிட்டு வர ஹேண்ட்பேக்லாம் நீங்கள் சாதாரண நினச்சிடாதீங்க. அது ஏதோ சும்மா சுற்றி வாங்குறீங்க, கை கீழே இறங்கிடும். வாங்கினீங்கன்னா அவ்வளோதான், நீங்கள் அப்படியே இருக்கு. அதை என்ன பண்ணலாம், அதை வச்சு நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணலாம். அதை அவ்வளோ வெயிட்டாக இருக்கும் அது. அது அவங்கள வாங்கிட்டு ஐயோ இவங்க அப்போ தான் எடுத்துகிட்டு கொடுத்து விடுவாங்க. அவரில் இன்னும் 20 ரூபா கொடுங்கன்னுவாங்க. அதுக்கு ஒரு திறப்பாங்க. அதை 4ஆக மடித்து 5ஆக மடித்து அது உள்ளே வச்சு காந்தி உள்ளே இருக்க காந்தி அழுதுகிட்டு இருப்பார். அவன் கேட்குறாங்களா, டக்கு டக்குன்னு என்ன பண்ணணும், எடுத்து கொடுக்கணும். ஹோட்டலில் போய் உட்காந்தா என்ன பண்ணுறது, அவன் எதுக்கு போயிருக்கீங்க ஹோட்டலுக்குள்ளே, சாப்பிட போயிருக்கீங்க. அவன் என்ன கேட்பான், என்ன சாப்பிடுன்னு கேட்பான். அப்போ நீங்கள் சொல்லணும்ல, அங்கே உட்காந்துட்டு அப்புறம் எப்படி அங்கே வேலூர் போயிட்டு வந்தீங்களா, திருத்தணிலாம் போயிட்டு வந்தீங்களா எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறது. எல்லாம் பேசி அவன் வந்து அவன் பார்த்துட்டே இருப்பான். அவனுக்கு 3 டேபிள் 4 டேபிள் கொடுத்துருப்பாங்க. அவன் அந்த 4 டேபிளும் கவனிக்கிறான், உங்களை மட்டும் பார்க்கறதுக்கு இல்லை. அவன் என்ன பண்ணால் பார்ப்பான், சரி பேசிகிட்டே இருக்கட்டும், திருத்தணி கதை இப்போ தான் போய்கிட்டு இருக்கு, நீ வேலூர் போயிட்டு வருவாங்க இவங்க. அவன் அடுத்த டேபிள் போயிடுவான். அப்புறம் ஏங்க நீங்கள் பார்க்குறது இல்லையான்வான். வந்த உடனே என்ன இருக்குன்றது அவன் ஒன்றுமா கட 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 கடன் இப்போ சொல்லுவானா, பூரி இருக்குது, சப்பாத்தி இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, அது இருக்குது, குதிரை இருக்குது, கழுது இருக்குது, எல்லாமே சொல்லி முடிச்சிடும். அவன் எல்லாம் கட கட கடன்னு ஒரு 10 இதை சொல்லி முடித்த பிறகு சூடாக என்ன இருக்குது, அவன் திரும்ப இன்னொரு ஒரு 20 சொன்னான்ல, அதில் ஒரு 18 சொல்லுவான். அவன் ஆறி இருக்கிறான் சொல்லுவான். அவன் சொன்ன உடனே இல்லை, இப்போ என்ன சூடாக இருக்குது. அதுக்குள்ளே அடுத்த டேபிளை பார்க்கணும். அங்கேருந்து அவன் என்ன சொல்லுவான், மேனேஜர் கை காம்பாய் 4 பாரு, டேபிள் 4 பாரு, டேபிள் 5 பாருன்னுவான். நம்ம 3ஆவது டேபிளில் நம்ம இருப்போம். அவன் 3, 4, 5, 6க்கு அவன் தான் இன்சார்ஜாக இருப்பான். இவன் தான் பார்க்கணும். கடைசி வந்த பிறகு இந்த ஹோட்டல் எது நல்லா இருக்கணும், இவங்க அதில் பிஹெச்டி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. முதல்ல என்ன பண்ணணும், அவன் வருவான் கேட்பான், அப்போ என்ன தண்ணி வேணும், எனக்கு ஹாட் வாட்டர் கொடுன்னு கேட்டுறணும். அப்போ அவன் என்ன பண்ணுவான், அதை சூடாக வேணுமா வாமா வேணுமான்வான், வெதுப்பா வேணுமா நல்லா கொதிக்க வேணுமா. நான் அவன் சொல்லிடணும் வந்த உடனே, எப்பா இந்த டம்ளர்லாம் எடுத்துரு, நாங்கள் வாட்டர் பாட்டில் கொண்டாந்துருக்கோம் இல்லையா, சூடாக எங்களுக்கு தண்ணியை கொண்டாந்து வை. அவன் இல்லை, அவன் என்ன பண்ணுவான், நீங்கள் 4 பேர் இருக்கீங்களா, 4 டம்ளர் 4 தண்ணி 4 விரல் உள்ளே விட்டு வந்தோம். அவன் அந்த அந்த இருக்க அழுக்கு பூரா எங்கே இருக்குது, இப்போ இந்த டம்ளருக்குள்ளே தான் இருக்குது. கெஸ்ட்டு வீட்டுக்கு வரும்போது என்ன பண்ணுறது, நம்ம யாரும் கெஸ்ட் வீட்டுக்கு போனால் பிள்ளைகளை கூப்பிட்டு போகும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, அழகழகாக கண்ணாடி டம்ளராக அடிக்க வச்சுருப்பாங்க இந்த ஷோகேஸில். அதில் அழகாக பண்ணுவாங்க, நல்லா அப்படி கொண்டாந்து கூல்ட்ரிங்க்ஸ் கொடுப்பாங்க. நம்ம குட்டி பிள்ளைகளில் இதை பார்த்த உடனே அப்படியே கலர் கலராக இருக்குமா, ஓடி போய் எடுக்க பார்க்குங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அவன் சொன்னால் கேட்க மாட்டான், அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அது பிடிக்க முடியாமல் போட்டு டொம்முன்னு உடச்சி அவங்க மேலே ட்ரெஸ்ஸில் எல்லாம் ஊற்றி அப்புறம் என்ன பண்ண வேண்டியது, ஐயோ சாரி சிஸ்டர் அப்படின்னு என்ன வேண்டியது. இவங்க அந்த கர்ச்சீஃப் எடுப்போம் பாருங்க, அந்த கர்ச்சீஃபு அது துவைச்சி அது வருஷ கணக்காக இருக்கும். அது கசக்கி புழிஞ்சு அதில் தான் மூக்கு சுன்றது, அதுதான் வேர்வையை துடைக்கிறது, அதுதான் கழுத்தை துடைக்கிறது, பூரா தொடச்சி அதுதான் எல்லாத்தையும் தொடச்சி உள்ளே பூரா அதை வச்சு என்ன பண்ணுது, சிஸ்டர் மேலே விழுந்துச்சா சிஸ்டர். அவன் அவ்வளவுதான். அவங்க ஏற்கனவே ஒரு பெரிய பாஸ்டர் வந்திருந்தார் சென்னைக்கு. அங்கே உள்ள ஒரு வாலிப பையன், இவரை மாதிரி நல்ல ஒரு வாலிப பையன், அவர்கிட்ட எப்படியாவது அசிஸ்டன்ட் பாஸ்டராக சேரணும்னு ஆசை. நிறைய பாஸ்டர் வந்திருக்காங்க அவரை பார்க்குறதுக்கு, ஏன்னா ரொம்ப பிரபலமான பாஸ்டர். இப்படி உட்காந்துருக்காரு பாஸ்டர், இந்த பக்கம் ஒரு 5-6 பேர் உட்காந்துருக்காங்க, அந்த பக்கம் ஒரு 5-6 பாஸ்டர் எல்லாம் எதிர பார்க்குற மாதிரி உட்காந்துருக்காங்க. அவர் அங்கே உட்காந்துருக்கிறாரு. இந்த வாலிப பையன் எல்லாம் சுட சுட டீ எடுத்துகிட்டு போகிறான். கொடுத்தம்பி பாஸ் பண்ணிடுறோன்னாங்க. இதே மாதிரி உட்காந்துருந்தாங்க. நீங்கள் கொடுத்துட்டு பாஸ் பண்ணிடுறோம். அவன் இல்லை, நம்ம நேரம் நம்ம போய் அவர் கொடுத்தா தான் அவர் நம்மளை பார்ப்பார், அப்போ தான் நம்ம அவர் அசிஸ்டன்ட் பாஸ்டர் கேட்கலான்னு போனவன் கால் தட்டி அவ்வளோ டிவி அவர் மேலே கொட்டிட்டான்.
ஒரு கோட்டு சூட்டு டைன்னு போட்டு உட்காந்து இவன் மொத்த டீம் கவுத்துனா சுட சுட அவர் ஐயோ ஐயோன்னு உடனே ஒரு பாஸ்டர்ல கோட்டை கழிட்டாரு, அடுத்த பாஸ்டர் டையை கழிட்டாரு, அடுத்த சட்டையை கழிட்டாரு, அடுத்த என்ன பண்ணிட்டாரு, தண்ணி பாட்டில் எடுத்து ஊற்றி விட்டாரு அவர் மேல. அவர் இப்போ எப்படி இருக்காரு? தண்ணி ஊற்றி டீயும் தண்ணியுமா. இவனை சேர்த்துக்குவாரா? இப்போ இந்த பையனை சேர்த்துக்குவாரா? எல்லாம் வளர்ந்து சொல்லுங்க, நான் ஞானமாக இருப்பேன் ஆண்டவரே, நான் யோசித்து நடப்பேன், நான் யூகித்து நடப்பேன், விவேகமாக பின்னாடி நடக்க போகிற காரியத்தை முன்னாடி யோசிப்பேன் ஆண்டவரே. இப்படி செய்தால் அது எப்படி போகும், இது அப்படி போனால் எப்படி போகும், அப்படி செஞ்சா நான் எப்படி போகும், ஏசை என் பிள்ளைய நான் என்ன மாதிரி படிக்க வைக்கணும், என் பிள்ளை எதில் ஆர்வமாக இருக்கிறா, என் பையன் எதில் ஆர்வமாக இருக்கிறான், அதில் நடத்தணும் ஆண்டவரே. எனக்கு அந்த ஞானத்தை தாருங்க. என் பிள்ளைய நான் டிசிப்ளினாக நடத்தணும். அப்பா தகப்பனே எனக்கு கிருபை பாராட்ட ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கணும். எனக்கு அந்த ஞானத்தை தாருங்க. நான் ஞானமாக இருந்தால் தான் என் பிள்ளைகளுக்கு நான் ஞானத்தை கற்றுக் கொடுக்க முடியும். எனக்கு அந்த ஞானத்தை தாருங்க, தெய்வீக ஞானத்தை தாரும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் ஐயா, என் வாழ்க்கை மாறுவதாக. இன்றிலிருந்து இந்த சனப்பொழுதிலிருந்து என் வாழ்க்கை ஞானமாய் மாறுவதாக. என் பேச்சில, என் நடத்தையில, இயேசுவே என் சிந்தையில அப்பா ஞானம் விளங்க செய்யுங்க. உம்முடைய ஞானம், தெய்வீக ஞானம், தேவ ஞானம் வெளிப்படட்டும். எனக்கு அந்த கிருபையை தாரும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். யாக்கோபு 1:5 சொல்லியிருக்கிறாரு, ஒருவனுக்கு ஞானம் வேணும்னா யார்கிட்ட கேட்கணும்? ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆமென். அந்த ஞானத்தை அவர் எப்படி தருவார்னு கேட்டீங்கன்னா, எப்படி தருவார்? உபாகமம் 32:2. உபாகமம் 32:2. மழையானது இளம் பயிரின் மேல் பொழிவது போல என் உபதேசம் பொழியும், பனித்துளிகள் புல்லின் மேல் இறங்குவது போல என் வசனம் இறங்கும். மழையானது, மழை இளம் பயிரின் மேல பொழிவதுனா எப்படி பொழியும்? டபா டபா டிமி டம் தும் டம்னு இந்த பட்டாசு மாதிரியா விழும். எப்படி அது விழுதுனே தெரியாது, ரம்மியமாக இருக்கும். அந்த மழை விழுகிறது அப்படியே பல 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 பலன்னு அப்படியே விழும். அதே மாதிரி பனித்துளிகள் புல்லின் மேல் விழுந்து எப்படி விழும்? பனித்துளிகள் அப்படியே புல்லின் மேலே விழும்போது எப்படி இருக்கும்? அப்படியே ரம்மியமாக இருக்கும். அப்படி போல அவருடைய உபதேசம் நமக்குள்ள இறங்குமா? அவருடைய வசனம் நமக்குள்ள இறங்குமா? அதை எப்படி நீங்கள் புரிந்து கொள்ளலாம்னா, சங்கீதம் 72:6 தாவீது தன் மகன் சாலமோனுடைய அபிஷேகத்தை பற்றி எழுதின ஒரு சங்கீதம். அது சாலமோனை பற்றிய சங்கீதம். சாலமன், இட் அபவுட் சாலமன்ஸ் அனாயிட்டிங் பட் ரிட்டன் பை டேவிட். தாவீது எழுதினது. அது சொல்றாரு, புல்லர் புண்ட வெளியின் மேல் பெய்யும் மழையைப் போலவும் பூமியை நினைக்கும் தூறலைப் போலவும் இறங்கு வார். இறங்கும் இல்லை, இறங்குவார். ஆமென். இதுதான் ஞானத்தின் அபிஷேகம். இந்த வசனத்துக்குள்ள இருக்கிற அந்த ஞானத்தின் ஆவி, நீங்க இந்த வசனத்தை தொடர்ந்து படிச்சுட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்குள்ள புல்லின் மீது விழும் பனி போல, இளம் பயிரின் மேல் பெய்யும் மழை போல உங்களுக்குள்ள ஞானத்தின் அபிஷேகம் உங்களுக்குள்ள இறங்கும். ஆமென். எவ்வளவுக்கு எவ்வளவு நீ வேதத்தை படிக்கிறீங்களோ அவ்வளவுக்கு இந்த விசேஷித்த ஞானம் வரும். இந்த ஞானம் மனித அறிவினால, மனித ஞானத்தினால, மனித படிப்பினால, மனித அனுபவத்தினாலே காணக்கூடாத காரியங்களை காண வைக்கும். அந்த விசேஷித்த ஞானம்தான் தானியேலுக்குள்ள இருந்தது. அந்த விசேஷித்த ஞானம்தான் யோசேப்புக்குள்ள இருந்தது. சொப்பனம் பார்க்குறாங்க இல்லையா? பானபாத்திரம் பார்க்குறான், சுயம்பாகி தலைமம் பார்க்குறான். அந்த சொப்பனத்துக்கு யார் அவங்களுக்கு புரிந்து கொள்ள முடியல. சொப்பனம் கண்டவனுக்கே சொப்பனத்துடைய அர்த்தம் தெரியலை. பார்வன் ராஜா சொப்பனம் பார்க்குறாரு, அதோடைய அர்த்தம் அவருக்கு தெரியலை. அதுக்கு அர்த்தத்தை சொல்கிறா யார்? யோசேப்பு சொல்கிறாரு. அந்த ஞானம் இங்கே இது என்ன என் வாழ்க்கையில் ஏன் இது நடக்குது, எதனால இது நடக்குது, ஏன் இதை கர்த்தர் நடத்துகிறார், அதான் ஃபியர் ஆஃப் த லார்ட்.
இஸ் த பிகினிங் ஆஃப் விஸ்டம். கர்த்தருக்கு பயப்படணும் என்ன அர்த்தம்? என் வாழ்க்கையில் இது நடக்கணும், தானாக நடக்கலை. இது தானாக ஒரு காரியம் நடக்க முடியாது. தற்செயல். தானாக ஒரு செயல் நடப்பதுதான் தற்செயல். தற்செயலாக எதுவும் என் வாழ்க்கையில் நடக்காது. அப்சலோம் கொஞ்சம் பேரோட வரான் சிங்காசனத்தை கைப்பற்ற. தாவீதுக்கு என்ன? தன் பிள்ளை அப்சலோம் மேலே மனதுருகிறார். வந்து அவனை அடிக்கணும். இவர் அடித்து அவனை சாகடிச்சிருவார். அதனால் என்ன பண்ணுறாரு? சிங்காசனத்தை விட்டு கொடுத்துட்டு வெறுங்காலோட வெயிலில் அழுதுகிட்டே முகத்தை மூட்டி நடந்து போகிறார். அங்கே சீமைன்னு ஒருத்தன் வரான். அவன் என்ன பண்ணுறான்? மண்ணை வாரி போடுறான் தாவீது மேலே. கல்லை எடுத்து எறிகிறான். இரத்த பெரியனே, பதவிக்கு ஆசைப்பட்டவனே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறான்? தூசிக்கிறான். தாவீது கூட இருக்கிறார் அபிஷாயின்னு, பராக்கிரமசாலி, யோவாபுடைய சகோதரன். அவன் 300 பேரை ஒருமிக்க வெட்டி சாய்க்கிறவன். அவன் கேட்குறான் தாவீதுகிட்ட, செத்த நாயோடைய தலையை திருப்பி போகிற மாதிரி அவனை திருப்பி போடட்டுமான்னு. நம்மனா என்ன பண்ணியிருப்பான்? இவ்வளோ தூக்கடாவனன்னு இருப்போம் இல்லையா? தாவீது அப்படி இல்லை. என் கர்த்தர் அனுமதிக்காமல் இது நடக்கலை. என் கர்த்தர் அனுமதிக்காமல் இது இன்றைக்கு இது அனுமதிச்சிருக்காருன்னா நான் ஒரு மிருகத்தை போல் நடக்கக்கூடாது, ஞானமாக நடக்கணும். நான் என்ன பண்ணுறேன்னு என் கர்த்தர் பார்க்குறாரு. சாதாரண ஒரு மனுஷனை போல் நான் நடக்கக்கூடாது. நான் இப்போ அமைதியாக இருக்கணும். இது நிமித்தம் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்குது. ஆமே, அதுதான் ஞானம். நம்ம வாழ்க்கையில் ஒரு காரியம் நடக்குதுன்னா யோசிக்கணும். ஒரு கதவு அடைக்கப்படுதுன்னா கர்த்தர் அனுமதிக்கலை. ஆமே, ஒரு பஸ்ஸு உங்களுக்கு மிஸ் ஆகுது, கிடைக்கல, நீங்கள் போகிறீங்க, அந்த பஸ்ஸு கேன்சல் பண்ணிட்டான், இல்லை ட்ரெயினை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா உடனே என்ன ஆகிடக்கூடாது? சோர்ந்து போயிடக்கூடாது. நீங்கள் சரியாக தான் முன்னாடியே போனீங்க. நீங்கள் எல்லாமே முன்கூட்டி அட்வான்ஸாக புக் பண்ணீங்க, சீக்கிரமாகவே அங்கே எல்லாமே பண்ணீங்க. ஆனால் அது கேன்சல் ஆகியிருக்குது அப்படின்னா கர்த்தர் செய்கிறார். கர்த்தர் சித்தம் இல்லாமல் எதுவும் நம்ம வாழ்க்கையில் நடக்காது. நம்ம தலையில் இருக்கிற முடியெல்லாம் இன்னும் வச்சுருக்கார். அவர் சித்தம் இல்லாமல் ஒரு முடி கூட விழாது. ஆமென். சங்கீதம் 31:15 தாவீது சொல்கிறார், என் காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது. யோபு 12:10 யோபு சொல்கிறாரு, என் ஜீவன் உம்முடைய கரத்தில் இருக்கின்றார். தானியேல் 5:23 தானியேல் சொல்கிறார், ராஜா பார்த்து, உன் சுவாசத்தை அவர் கரத்தில் வைத்திருக்கிறார். இதுதான் ஞானம், கர்த்தரை குறித்து அறிந்து கொள்வது. ஆமென். என் வாழ்க்கையில் எது நடந்தாலும் நடக்கலைனாலும் என் கர்த்தர் நடத்துகிறார். என் கர்த்தர் அதை நிறுத்துகிறார். ஒரு காரியம் தடபடுதா? ஸ்தோத்திரம். இயேசுவே, நன்மை செய்கிறீர், எனக்கு நன்மை செய்கிறீர் அப்பா. என் அறிவு குறைவுள்ளது. சாலமோன் சொல்றார், பரிசுத்தரின் அறிவே அறிவு. எப்போ சொல்றாரு? ஞானத்தின் உச்சத்தில் போய் சொல்றாரு. மனிதனுடைய அறிவெல்லாம் குறைவுள்ளது, கர்த்தருடைய அறிவே, ஆண்டவருடைய அறிவே நிறைவானது. ஆமென். யாக்கோபு 1:17 பாருங்க, நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமை நிழலும் இல்லை. இதில் எங்க ஃபோக்கஸ் இருக்குது? ஃபோக்கஸ் எங்க இருக்குது? நன்மையான எந்த ஈவும், குட், பூர்ணமான எந்த வரமும், பெர்ஃபெக்ட், அதுலயா இருக்கு? இல்ல. ஜோதிகளின் பிதா அதுலயா இருக்கு? இல்ல. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையும் நிழல் இல்லை. நிழல் மாறி போக மாட்டார். மாறாத தெய்வம். நம்ம மேல வச்சிருக்கிற அன்பு மாறாதது, உண்மையுள்ள தெய்வம். நம்ம வாக்கு கொடுத்தார்னா நிச்சயமாக நிறைவேற்றுவார். அவர் மனம் மாற மாட்டார். He will not change his mind. ஒரு வார்த்தை சொன்னா போதும், அப்படியே நடக்கும். அதான் சாலமோன் சொல்றார். சாலமோன் நம்ம ஞானம்னாலே சாலமோன் தான். அந்த காரியம் எப்படி? 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்தில் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் அது. அந்த வேத பகுதியில் என்ன பண்ணுறாரு? ஞானத்தை கேட்டார்னு. ஆனால் அது எங்கே நடக்குது? அது எங்கே எப்போ நடக்குது? அது தரிசனம் கிடையாது, சொப்பனம். சொப்பனம்னா என்ன அர்த்தம்? ஒரு நாள் காலையில் விடியுது, இப்படி யோசிச்சு பார்க்கணும். அதான் கற்பனை யூஸ் பண்ணணும். பைபிள் படிக்கும்போது நம்ம இமேஜினேஷன், நம்மளுடைய திங்கிங், நம்மளுடைய ஃபீலிங், இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணணும். அதுக்கு தான் கொடுத்துருக்கிறார். அதுக்கு தான் என்ன பண்ணுறார்? கொடுக்குறார். அவரை பற்றி அறிந்து கொள்வதற்காக.
இப்போ என்ன பண்ணணும், எங்கே நடக்குது? ராத்திரி தூங்குறாரு. தூங்கும்போது சொப்பனம் வருது. அந்த சொப்பனத்தில் ஆண்டவர் இவர்கிட்ட கேட்குறார். ஆல்ரெடி இவர் ராஜாவாக இருக்கிறார். இப்போ ஒரு கவுன்சிலராக இருக்கீங்கன்னா, இங்கே எப்படின்னு தெரியாது, தமிழ்நாட்டில் கவுன்சிலர், இந்த ஏரியாவுக்கு ஒரு கவுன்சிலர் இருப்பார். அதுக்கு மேலே அடுத்த பொசிஷன் எம்எல்ஏ, அதுக்கு அடுத்த பொசிஷன் மினிஸ்டர், அதுக்கு அடுத்த பொசிஷன் சீஃப் மினிஸ்டர், அதுக்கு மேலே பிரைம் மினிஸ்டர், அதுக்கு மேலே போனோம்னா அமெரிக்காவுடைய ஜனாதிபதி. இருக்கிறதுலே பவர்ஃபுல் கண்ட்ரி இல்லையா? இப்போ ஒரு கவுன்சிலர்கிட்ட போய் நீ விரும்புகிறதை கேள்வி என்ன பண்ணுவார்? நான் எம்எல்ஏ ஆகணுமேன்னுவார் இல்லையா? எம்எல்ஏட்ட போய் கேட்டால் நான் மந்திரி ஆகணும்வார். மந்திரிட்ட போனா நான் முதல் மந்திரி ஆகணும்னு கேட்பார். முதல் மந்திரிட்ட போய் கேட்டால் நான் பிரதான மந்திரியாக வாங்கினார். அமெரிக்க ஜனாதிபதி கேட்டால் அவர் என்ன கேட்பார்? அப்படி தான் சாலமன்ட்ட கேட்குறாரு. ஆல்ரெடி அவர் கிங்காக இருக்கிறாரு. நீ விரும்புகிறதை கேள். யார் கேட்குறா? கர்த்தரால் கொடுக்க முடியாது எதுவுமே. வானத்தையும் பூமி உண்டாக்கினார், வெள்ளியும் பொண்ணு அவருடையது. அவர் நீ விரும்புகிறதை கேளுன்றார் ஒரு ராஜாட்ட. இவர் என்ன கேட்குறாரு? ஞானத்தை கேட்குறார். எதுக்கு? ஏன்னா அந்த காலத்தில் எல்லாருடைய ஜனங்களையும் நியாயம் தீர்க்கிறது, நியாயம் விசாரிக்கிறது யார் விசாரிப்பா? நியாயம் விசாரிக்கிற ராஜா தான் விசாரிப்பார். எனக்கு இவ்வளோ லட்ச ஜனங்கள் இருக்காங்க, இவ்வளோ பேருடைய காரியங்களையும் கேட்டு நிதானிக்க நியாயம் தீர்க்க எனக்கு ஞானம் வேணுன்றார். அது உகந்த விண்ணப்பமாக இருந்ததாம். ஆண்டவருக்கு உகந்த விண்ணப்பமாக இருந்ததாம், பிடித்தமாக இருந்ததாம். அப்போ என்ன பண்ணுறாரு? ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை கொடுத்தார். ஞானமும் விஸ்டம் அண்ட் டிசர்னிங் ஹார்ட். ஆமென். மற்றவங்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளக்கூடிய உணர்வுள்ள இருதயத்தை கொடுத்தார். ஆமென். உனக்கு முன்னாடி இது மாதிரி யாருக்கு நான் ஞானத்தை கொடுக்கல, உனக்கு பின்னாடி யாருக்கு நான் ஞானத்தை கொடுக்க போவதில்லை. ஆமென். அல்டிமேட் விஷயத்தை கொடுக்குறார். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 13-18 பார்த்தீங்கன்னா, ஞானத்தை கண்டடைகிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான்கள். பாக்கியவான்கள்னா ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்னு அர்த்தம். பிளஸட் பீப்புள். அதன் வர்த்தகம் வெள்ளி வர்த்தகத்திலும் அதன் ஆதாயம் பசும் பொன்னிலும் உத்தமமானது. நீங்கள் வெள்ளியை வச்சு சம்பாதிக்கிறத காட்டிலும் பொண்ணை வச்சு சம்பாதிக்கிறத காட்டிலும் மேலானது. முத்துக்களை பார்க்கிலும் அது விலையேறப்பட்டது ஞானம். நீ இச்சிக்கத்தக்கது ஒன்றுக்கு நிகரம் இல்லை. உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்குமோ அதுக்கெல்லாம் மேலானது ஞானம். அதன் வலதுகையில் தீர்க்காயுசும் அதன் இடதுகையில் செல்வமும் கனம் இருக்குது. இந்த ஞானம் இருந்தால் நீங்கள் தீர்க்காயுசோடு இருப்பீங்க. அற்ப ஆயுசில் முடிஞ்சிட்டு போக மாட்டேங்க. தீர்க்க ஆயுசு உண்டாகும். உங்களுக்கு செல்வமும் கனமும் உண்டாகும். செல்வம் உண்டாகும், கனமும் உண்டாகும். எங்கே இருக்கீங்க அங்கே கனமுள்ள பாத்திரமா இருப்பீங்க. அதன் வழிகள் இனிதான வழிகள். நீங்கள் ஞானமாக நடந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இனிமையாக இருக்கும். அதன் பாதைகள் எல்லாம் சமாதானமாக இருக்கும். நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலையும் அது தன்னை அடைந்தவர்களுக்கு ஜீவ விருட்சம். ஒரு மரித்தவன் உயிரோடு எழுப்படுவது போல ஒரு சந்தோஷமாக இருக்கும் உங்களுக்கு. அதை பற்றி கொள்கிற எவனும் பாக்கியவான், ஆசீர்வதிக்கப்பட்டவன். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 5-9, ஞானத்தை சம்பாதி, புத்தியும் சம்பாதி, என் வாயின் வார்த்தைகளை மறவாமலும் விட்டு விலகாமலும் இரு. ஞானத்தை விடாதே, ஞானம் உன்னை தற்காக்கும். ஞானத்தின் மேல் பிரியமாயிரு, ஞானம் உன்னை காத்துக்கொள்ளும். ஞானமே முக்கியம். ஞானத்தை சம்பாதி. எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள். நீ ஞானத்தை மேன்மைப்படுத்து, ஞானம் உன்னை மேன்மைப்படுத்தும். நீ ஞானத்தை தழுவிக்கொண்டால் ஞானம் உன்னை கடம் பண்ணும். ஞானம் உன் தலைக்கு அலங்காரமான முடியை கொடுக்கும். ஞானம் மகிமையான கிரீடத்தை உனக்கு சூட்டும். உங்கள்கிட்ட ஞானம் இருந்தா உங்களை ஆண்டவர் உயர்த்திக்கிட்டே போவார். நீங்க நினைச்சு பார்க்க முடியாத உயரத்துக்கு உங்களை உயரத்தில் கொண்டு போவார். அவன் என்ன பண்ணார்? யாக்கோபு தந்திரமா என்ன பண்ணான்? சேஷ்டபுத்திர பார்த்த வெறும் பைத்தகோலை கொடுத்து தந்திரமா பிடிச்சான் இல்லையா? அப்புறம் என்ன பண்ணான்? அவன் ஏசா வாரி ஆட்டு மயிரெல்லாம் தூக்கி போட்டுட்டு நான் தான் ஏசா, நான் தான் ஏசான். அவர் தொட்டு பார்த்தா எல்லாம் ஏசாமா இருக்கு, குரல் யாக்கோபு மாதிரி இருக்கான்றாரு. அவர் என்ன பண்ணிட்டாரு? அவனோட ஆசீர்வாதத்தை என்ன பண்ணிட்டாரு? ஏசாவுடைய ஆசீர்வாதத்தை யாக்கோபு தந்திரமா திருடினாரு. ஆனால் எதையாவது கொண்டு போக முடிஞ்சதா? ஏதாவது கொண்டு போக முடிஞ்சதா? அது பைபிள் அழகாக இருக்குது. என்ன இருக்குது?
யோபு 5ஆம் அதிகாரம் 12-13 வசனங்கள் படிங்க. அது அழகாக பைபிளில் போட்டிருக்கு பாருங்க. யோபு 5ஆம் அதிகாரம் 12-13 வசனங்கள். தந்திரக்காரரின் கைகள் காரியத்தை முடிய நடத்தக்கூடாதபடிக்கு அவர்களுடைய உபாயங்களை அவர் அபத்தமாக்குகிறார். அவர் ஞானிகளை அவர்களுடைய தந்திரத்திலே பிடிக்கிறார். முக்கியமான வசனம் போதும். ஞானிகளை அவருடைய தந்திரத்திலே பிடிக்கிறார். இதே 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 19-20 பவுல் இதே குறிப்பிடுறாரு. ஞானிகளை அவருடைய தந்திரத்திலே பிடிப்பார். அது இங்கிலீஷ் பைபிளில் ரொம்ப அழகாக இருக்குது. ஐ வில் கேட்ச் த வைஸ் பீப்புள் இன் தியர் கிராஃப்டினஸ். அவனுடைய தந்திரத்திலே பிடிப்பாராம். இதே யாக்கோபு என்ன பண்ணுறாரு? பார்வையே இல்லாத, பார்வை மங்கி போன தகப்பன் ஈசாக்க தந்திரமாக அவர் ஏமாத்துறாரு. இவர் திருமணமாகும்போது என்ன பண்ணுறாரு? இவர் விரும்பினது ராகேல். ஆனால் அவன் என்ன பண்ணுறான்? லாபான் மாமனார் லேயால கொண்டாந்து விட்டுட்டான். ராத்திரியில் ஏமாற்றப்பட்டான். அப்போ நம்ம யாருக்கு தந்திரம் பண்ணக்கூடாது. நம்ம ஞானத்தை சரியாக பயன்படுத்தணும். அதுக்கு தான் சொல்கிறாரு யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 17வது வசனம் பாருங்க. யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 17வது வசனம். பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தம் உள்ளதாயிருக்கும். சுத்தம் உள்ளதுன்னா கன்னிங்னஸ் இருக்காது, தந்திரம் இருக்காது, பொறாமை இருக்காது, மேட்டிமை இருக்காது, பெருமை இருக்காது, கரையில்லாததாக இருக்கும், சுத்தமுள்ளதாக இருக்கும் தெய்வீக ஞானம். பின்பு சமாதானமும் சாந்தமாக இருக்கும், சமாதானமாக இருக்கும். யார்ட்டையும் வாக்குவாதம் பண்ண மாட்டாங்க. ஞானமாக இருக்கிறவங்க யார்ட்டையும் ஆர்கியூ பண்ணிட்டு சண்டை போட்டு இருக்க மாட்டாங்க. சமாதானமாக இருக்க பார்ப்பாங்க. நான் பார்த்தீங்கன்னா யாருக்கூடயும் ஆர்கியூ பண்ண மாட்டேன். இந்த இதை வந்து இது வந்து ஒரு ஆரஞ்சும் எல்லோக்கும் நடுவில் இருக்குது இந்த லைட்டு கலரு இல்லையா? இது ப்ளூ கலராக இருக்குது, ஆமான்ருவேன். வெள்ளை யானை போச்சுங்க, ஆமான்ருவேன். இது ஆர்கியூ பண்ணி என்னத்துக்கு? ஏன் சமாதானத்தை நான் எதுக்கு எடுத்துக்கிடணும்? அது மாதிரி சாந்தம் உள்ளதாக இருக்கணும். இப்போ மியூசிக் வாசிக்கிறாங்க இவங்க வந்து அப்படி வச்சுட்டு நல்ல மியூசிக் வச்சுக்கிட்டு இந்த கறிக்கடையில் இருக்க மாதிரி இவன் சித்தம் போல் டம் 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 டும் டாக் டும் டாக் டிங் டிங் டாக் டிக். இவங்க எப்படி இருக்கணும்? ஜென்டில் ஸ்பிரிட்டில் இருக்கணும் இல்லையா? ஜென்டில் ஸ்பிரிட்டு, சாந்தமுள்ள ஆவியாக இருக்கணும். புருஷனை கூப்பிடும்போது சாப்பிட கூப்பிடும் எப்படி கூப்பிடணும்? யோ வாயா, யோ வாயா, சாப்பிட வாயா. நான் சாப்பிட வேண்டாம், நான் தூங்க வேண்டாம், நான் ஒரு மனுஷி தானே. இப்போ தான் உட்காந்து பைபிள் படிக்கிறார். அவர் பைபிள் படிச்சுட்டு இருக்காரு. அவர் என்ன படிச்சுட்டு இருக்காரு? புருஷன் ராத்திரி 10 மணிக்கு பைபிள் படிக்கிறாருன்னா எவ்வளோ பெரிய கிருபை இல்லையா? எவ்வளோ பெரிய கிருபைங்க. ஆனால் இவங்களுக்கு உழைச்சிட்டாங்களாம் கிச்சனில் உட்காந்து நாள் முழுக்க. இவங்க கடையை மூடணும். இப்போ இவங்க கடையை மூடுறதுக்கு என் கடையை மூட வேண்டாம், நான் மனுஷி தான், நான் படுக்க வேண்டாம், சாப்பிடுங்க. அவங்களாம் பாருங்க பக்கத்து வீட்டில் 7 மணிக்கே எல்லாம் கதவு மூடிட்டாங்க. இந்த மாதிரி பக்கத்து வீட்டில் இருக்க வேண்டாம். அப்போ இங்கே இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு வீட்டுக்கு போயிட்டான்னு வைங்க, திடீர்னு ஒரு பாஸ்டர் வந்தோடனே, ஊழிக்காரங்க போயிட்ட உடனே மத்தியான நேரத்தில் போனோடனே வாங்க 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 பாஸ்டர் வாங்க 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 பிரதர் வாங்க வாங்க உட்காருங்க உட்காருங்க. உள்ளுக்குள்ளே இவரையும் இப்போ வந்தார். இப்போ மீன் குழம்பு ரொம்ப பிடிக்கணும். இப்போ தான் மீன் குழம்பு நேற்று வச்ச மீன் குழம்பு நல்லா இருக்குன்னு என் பிள்ளைக்கு எடுத்து வச்சுருக்கீங்க. இவர் வந்து உட்காண்டேன், பாஸ்டர் சாப்பிட்டு போங்க. அவங்க இல்லை, அப்போ தான் சிஸ்டர் சொல்லலை, இன்னொருத்தர் கூப்பிட்டு வந்திருப்பார். அவர் யாருன்னே தெரியாது. அவருக்கும் இந்த சகோதரிக்கும் சம்மந்தமே கிடையாது. அவர் யாரோ அவர் கூட வந்து சொல்லலை, இந்த சிஸ்டர் தான் சாப்பிடாம விட மாட்டாங்க நம்மளை. அதுவும் இந்த சிஸ்டர் மீன் குழம்பை பார்க்க சூப்பராக இருக்கும். வைக்கும்போதே சாப்பிடுங்க பாஸ்டர் சாப்பிடுங்க. உள்ளுக்குள்ளே வந்து எல்லாத்தையும் வச்சு சாப்பிட்றத பாரு. என் பிள்ளை வருவான், ஆசையாக மீன் கொடுக்கலான்னு வச்சுருந்தேன், இவர் பாரு சாப்பிட்றத. சிஸ்டர் நல்லா இருக்கு சிஸ்டர், இன்னொன்று போடுங்க சிஸ்டர். அப்போ இதெல்லாம் என்னது? இது ஞானம் இல்லாத காரியம். சரி, இந்த நேரம் என்ன பண்ணி அவங்க என்ன பண்ண, நம்ம ஊழியக்காரர்கள் நான் சொல்லுவேன் எப்பயுமே, அன்டைமில் யார் வீட்டுக்கும் போகக்கூடாதுன்னு. வயசானவங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன். எப்போ ஃபோன் பண்ணுவாங்க தெரியுமா? அந்த அம்மாவுக்கு 83 வயசு இருக்கும், அவருக்கு 90 வயசு இருக்கும். பாவம், கர்த்தர் கிருபையா நீடி ஆயுஷ் நாட்களோடு அவங்க பாவம் மத்தியான நேரம் சாப்பிட்டு கொஞ்சம் படுத்திருப்பாங்க. அந்த நேரம் ஃபோன் பண்ணுறது. அவள் ஃபோன் பண்ணால் அவங்க பாவம், அவங்க பிள்ளை அமெரிக்காவில் ஒன்று இருக்கும், ஆஸ்திரேலியாவில் ஒன்று இருக்கும். அதுதான் பண்ணுது போல் எடுத்தா, ஸ்தோத்திரம் பிரதே நல்லா இருக்கீங்களா? அவர் எங்கே இருக்கிறாரு, எப்படி இருக்கிறாரு, என்ன சூழ்நிலை இருக்கிறாரு? காலையில் எல்லாம் ஸ்கூலுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்க நேரத்தில் ஃபோன் பண்ணி பிரைஸ் எல்லாம் சிஸ்டர் நல்லா இருக்கீங்களா? நல்லா தான் இருக்கிறேன்.
நான் நல்லா தான் இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? காலையில் ஸ்கூல் கிளம்புற நேரத்தில், ஆஃபீஸ் கிளம்புற நேரத்தில் என்ன பண்ணக்கூடாது? யாருக்கும் ஃபோன் பண்ணக்கூடாது. அப்படி அவசியமாக அவசரமான சொல்லணும்னா என்ன பண்ணணும்? மெசேஜ் போடணும் இல்லையா? நேரில் சொல்லணுமா? கூப்பிட்டு, சிஸ்டர் ஒரு அவசரமான செய்தி, தப்பாக எடுத்துக்காதீங்க, இந்த காரியம் முக்கியமான காரியம், இப்போ சொன்னால் தான் அது கரெக்டாக இருக்கும், ஏன்னா நம்ம 10 மணிக்கு அங்கே போகணும். சாரி சிஸ்டர், ஜஸ்ட் ரிமைண்ட் பண்ணுறது தான், நான் அப்புறம் பேசுகிறேன் சிஸ்டர். பஸ்ஸில் போகும்போது எந்த காரணத்தை கூட என்ன பண்ணக்கூடாது? ஃபோனை எடுக்கக்கூடாது. உங்கள் அம்மா அப்பா உங்கள் ஹஸ்பண்டு யாரும் உங்கள் க்ளோஸ் ரிலேட்டிவ் பண்ணால் என்ன பண்ணணும்? அப்போ மட்டும் என்ன பண்ணணும்? எடுத்து என்ன விஷயம் டக்குன்னு சொல்லணும். அப்போ ஒரு ஊரில் ஒரு அப்பா அம்மா இருந்தாங்களாம். அப்போ போய் என்ன பண்ணக்கூடாது? கதை பேசக்கூடாது. விஷயத்தை மட்டும் என்ன பண்ணணும்? சொல்லணும். இல்லைன்னு பிரைஸ் ஆல் சிஸ்டர், அப்புறம் 2 நாள் ஸ்பெஷல் மீட்டிங் போனீங்களா சிஸ்டர், முதல் நாள் என்ன பேசினார் சிஸ்டர், எந்த வசனத்தை வச்சு பேசினார் சிஸ்டர், அப்படி அவர் என்ன ட்ரெஸ் போட்டு வந்திருந்தார் சிஸ்டர், என்ன பாட்டெலாம் பாடினாங்க இல்லை, அவன் பிக் பாக்கெட் அடிக்கிறவன் இல்லை. சரி, இந்த அம்மா கதை பேசுது. அவன் என்ன பண்ணுவான்? பெரிய ஜிப்பை கட்டி சைட்லெல்லாம் எடுத்துருவான். அப்புறம் அந்த பக்கம் இருந்து அதெல்லாம் எடுத்துருவான். எல்லாம் எடுத்துனாங்க. கடைசியில் இந்த அம்மா செல்ஃபோன் மட்டும்தான் இருக்கும். அந்த பேக்கெல்லாம் கிழிஞ்சு தொங்கிட்டு இருக்கான். எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடுவான். முன்னாடியில் பிக் பாக்கெட் அடிக்கிறது ரொம்ப சிரமம், ஏன்னா இவங்க எல்லாருமே கவனமாக இருப்பாங்க. இப்போ அப்படி இல்லை, செல்ஃபோன் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவான். செல்ஃபோன் கிழிக்கின்னு உடனே எடுத்துட வேண்டியது. அவன் கண்டக்டரில் வந்து நின்றுட்டு இருப்பார். யார் இப்போ டிக்கெட் எடுப்பா? இவங்களுக்கு யார் டிக்கெட் எடுக்கணும்? யாருங்க டிக்கெட் எடுக்கணும்? இப்போ டிக்கெட் எடுக்க பஸ்ஸில் போய்கிட்டு இருக்கீங்க, டிக்கெட் அடுத்து ஸ்குவாடு இறக்கிட்டான்னு என்ன பண்ணுவீங்க? அசிங்கமாக இருக்குமா இல்லையா? அதான் ஞானம். ஞானமாக நடக்கணும், ஞானமாக நடக்கணும். ஃபோன் பேசணும்னா எந்த நேரத்தில் பேசணும், எப்போ கூப்பிடணும், எவ்வளோ சுருக்கமாக பேசணும், சுருக்கமாக பேசணும். ஒரு நாள் ஒரு ஊழியக்காரரோட ஒரு வெளியூருக்கு போயிருந்தோம், பிரபலமான ஊழியக்காரர். ஒரு 4 நாள் ஒரு இடத்துல மீட்டிங் நடக்குது, பெரிய கன்வென்ஷன் கூட்டம். அதை முடிஞ்சு அவருடைய ஊருக்கு போகிறோம். அங்கே ஒரு வாரம் நாங்கள் போய் தங்க போகிறோம். ஒரு பிஸ்னஸ் மேன் அந்த ஊழியக்கார்ட்ட பேசிக்கிட்டே இருக்கார். அவர் வந்து பேசுகிறாரு, இவர் டிஸ்டர்ப் ஆகிறார், ஏதோ அன்னீசியாக ஃபீல் பண்ணுறார். அப்போ போய் நான் கேட்டேன், என்னன்னு கேட்கும்போது ஊழியக்காரர் சொன்னார், என்னை சாப்பிட கூப்பிட்றாரு. அப்போ போய் சாப்பிட்டு வாங்க, சாப்பிட தானே கூப்பிட்டு சாப்பிட்டு வாங்கன்னு. இல்லை நம்ம இவ்வளோ பேர் இருக்கோம், 30 பேர்கிட்ட 32 பேர் இருக்கோம், நான் மட்டும் போய் எப்படி சாப்பிட்றதுன்னு. நான் பேசுகிறேன்ட்டு அவர்கிட்ட போய் சொன்னேன், எங்கள் 32 பேர் இருக்கணும் வாங்கன்றார். 32 பேரும் வாங்கன்னார். என்னடா இப்படி சொல்கிறாங்க? அடுத்து ஒன்று, சில பேர் வெஜிடேரியன் சாப்பிட, சில நான் வெஜிடேரியன் சாப்பிடுவாங்கன்னா, நான் எல்லாமே தரேன்றார். இப்போ வேறு வழி இல்லை, இப்போ நான் தான் ஞானமாக முடிவு பண்ணணும். நான் சொன்னேன், 4ஆவது நாள் ஊழியம் முடிச்சுட்டு உங்கள் வீட்டு வழியாக தான் நாங்கள் அவர் ஊருக்கு போகணும், ராத்திரி டின்னர் உங்கள் வீட்டில் சாப்பிட்ருவோம், ராத்திரி சாப்பாடு உங்கள் வீட்டில் சாப்பிட்றலான்ட்டோம். சரின்னு முடிவு பண்ணிட்டோம். இங்கே கடைசி நாள் கடைசி எல்லாம் தனியாக ப்ரே பண்ணும்போது லேட் ஆயிடுச்சு. 11:30 மணி 12 கிட்ட ஆயிடுச்சு. அவர் காத்திருக்கிறார், எங்களை கூட்டு போகிறாரு. அரண்மனை மாதிரி இருக்குது வீடு, ஒரு யானையே போகிற அளவுக்கு அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான கதவு. உள்ளே போனால் 50 பேர் உட்காந்து சாப்பிடலாம், அவ்வளோ பெரிய டைனிங் டேபிள். சாப்பாடுனா அவ்வளோ சாப்பாடு இருக்குது, மட்டன், சிக்கன், ஃபிஷ்ஷு, வெஜிடபிள்ஸ் எல்லாம் என்னென்னமோ இருக்குது, அவ்வளோ அடுக்கி வச்சுருக்குது. எல்லாம் நின்றுட்டோம். ஒரு வாலிப தம்பியை பார்த்து அந்த ஊழியக்காரர், தம்பி நீ ஜெபம் பண்ணு பாடினார். எதுக்கு ஜெபம்? சாப்பாட்டுக்கு. அவன் இல்லை, துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவரே, துதிக்கு பாத்திரரே, நல்லவரே, வல்லவரே, காண்பவரே, காப்பவரே, எல்லா துதி கணம் மகிமைக்கு பாத்திரரே, எல்லா துதி ஸ்தோத்திரத்துக்கும் மேலானவரே, வானத்தையும் பூமியும் சமுத்திர உலகளை உண்டாக்கினவரே, பரலோகத்தின் தேவனே, தானியேலின் தேவனே, ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, ஒருவர் சேரக்கூடாத ஒளியில் வாசம் அணுகிறவரே, ஏக சக்கராதிபதியே, சாவாமியுள்ள தெய்வமே. நான் பார்த்தேன், இதெல்லாம் சுட சுட இருந்ததெல்லாம் ஏசி. இந்த பக்கம் 5 ஸ்பிளிட் ஏசி, இந்த பக்கம் 5 ஸ்பிளிட் ஏசி. அப்படியே ஆரம்பிச்சா நான் ஒரு ஏசி ஆஃப் பண்ணேன். அப்போ நான் ரசிக்கப்படலை, அபிஷேகம் கிடையாது. ஒரு ஏசி ஆஃப் பண்ணி நிறுத்தின மாதிரி இல்லை, அடுத்த ஏசி ஆஃப் பண்ணி நிறுத்தின மாதிரி, எல்லா ஏசி ஆஃப் பண்ணிட்டேன். அப்புறம் அது என்ன இல்லை, ஜெபம் நிற்கிற மாதிரி இல்லை. ஜன்னலாம் திறந்து விட்டேன், கதவெல்லாம் திறந்து விட்டேன், அப்பவும் நிற்கலை. பார்த்தேன், எங்கள் இதில் அந்த பிரியாணிக்கு தேக்ஸான் வாங்க ஒரு பெரிய ஒரு மூடி இருக்கும், அதை தள்ளி விட்டேன். பார்க்க டமார் எல்லாம் ஆமேன்ட்டாங்க. சாப்பாட்டுக்காக ஜெபம் பண்ணுனா எப்படி ஜெபம் பண்ணணும்? ராத்திரி 11:30 மணிக்கு 12 மணிக்கு அவங்க வீட்டில் அவங்கெல்லாம் சாப்பிடணும். அவங்கெல்லாம் சாப்பிடணுமா இல்லையா? அந்த வீட்டார் சாப்பிடணுமா இல்லையாங்க? அவங்க வேலை பார்க்குறவங்களாம் சாப்பிடணுமா இல்லையா? நம்ம விருந்தாளிகள் சாப்பிடணும் காத்திருக்கிறாங்க. அப்போ அது ஞானமாக என்ன பண்ணணும்? இயேசுவே இந்த ஆகாரத்துக்காக நன்றி.
இந்த வீட்டை நாங்கள் ஊழியக்காரர்களாக இருந்து இயேசுவின் நாமத்தில் மனதார ஆசீர்வதிக்கிறோம். இந்த சாப்பாடு எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். இந்த நேரத்தில் ஏழை எளிய ஜனங்களை நினைத்து பாரும். அவர்களுக்கு ஆகாரம் கிடைக்க கிருபை செய்யுங்க. பரிசுத்தவான்களுக்கு நல்ல ஆகாரம் கிடைக்க கிருபை செய்யுங்க இயேசுவின் நாமத்தில். ஆமேன். அவ்வளோதான். ஒருத்தர் ஃபாரினுக்கு போகணும், வேலை கிடைக்கிறதே பெருசு. வேலை கிடைச்சிச்சு, ஆனால் குழந்தை பிறந்திருக்கு. அது ஒரு வாரம் கூட ஆகலை, அது கழுத்து நிற்கணும். 3 மாதம் ஆகும் அது கழுத்து நிற்கிறதுக்கு. அப்போ என்ன பண்ண, இவர் முதல்ல போயிடணும். 6 மாதம் கழித்து இந்த பிள்ளையை கொண்டுட்டு அந்த சிஸ்டரும் போகணும். ஜெபக்கூட்டம் வச்சுருக்கிறாங்க. ஒருத்தர் ஜெபம் பண்ணுறாரு, ஆண்டவரே போன வாரம் தான் 285 பேர்த்தோட அந்த ஃப்ளைட்டு கடலுக்குள்ளே விழுந்து போயிடுச்சு. ஆண்டவரே அப்போ அந்த நாக்பூரில் ட்ரெயின் பாலத்துலேருந்து விழுந்து இத்தனை பேர் செத்து போயிட்டு ஆண்டவரே. இந்த அம்மா இல்லை, கண்ணை திறந்து பார்த்தா இந்த அம்மா இல்லை, இந்த பொண்ணு போக வேண்டாங்க போக வேண்டாங்கன்னுக்கிட்டு இருக்கு. எப்படி ஜெபம் பண்ணணும் அந்த நேரத்தில்? ஆண்டவரே அப்பா இந்த மகனுக்கு நல்ல ஒரு மனைவியை நீர் கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். ஒரு கற்பத்தின் கனியை கொடுத்து ஆசீர்வதித்ததுக்காக ஸ்தோத்திரம். நல்ல ஒரு வேலையை கொடுத்ததுக்காக நன்றி. இந்த மகனை நீர் அழைத்து செல்வதற்காக நன்றி. இந்த மகனோடு கூட நீர் செல்லும் ஐயா. தகப்பனே நீர் ஏலோகியும் வானத்தையும் பூமியும் நிரப்புகிற தேவன், சமீபத்திற்கு மாத்திரமல்ல தூரத்திற்கும் தேவனாய் இருக்கிறேன். இந்த மகனோடு கூட செல்லும். அதே நேரத்தில் இந்த மகளோடு கூட இருக்க நீர் வல்லவராய் இருக்கிறேன். இயேசுவே இந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஐயா, பாதுகாத்து கொள்ளும்னா அவங்க ஆமேன் ஆமேன்னுவாங்க. நீங்கள் அது விபத்தாச்சு இந்த விபத்தாச்சுன்னு அவங்க என்ன பண்ணுவாங்க, ஐயோ ஐயோன்னு தான் சொல்லுவாங்க. ஒருத்தர் ஊழியக்காரர் சொல்கிறாரு, நான் கிட்டத்தட்ட 15 வருடங்களாக நல்லா பாடக்கூடியவர் அவர். 15 வருடமாக ஆஸ்துமா வியாதினாலே மிகவும் கஷ்டப்பட்டேன். ஒரு அம்மா இல்லை ஆமேன். அவன் என்ன அர்த்தம், இன்னும் 15 வருஷத்துக்கு நீ பெட்லேயே இரு, நானும் பெட்டில் இருக்கிறேன், எனக்கும் அப்படியே ஆக கடவுது. எப்போ ஆமேன்னு சொல்லணும், எப்போ அல்லேலூயா சொல்லணும், என்ன பண்ணணும், யோசித்து சொல்லணும். சும்மா அப்படி என்ன பண்ணிச்சு, அம்மா அந்த முறுக்கு கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு இப்போ அந்த பாப்பாவுக்கு. அவர் இல்லை, கர்த்தரவனே அடித்தார், என்னை அடித்தார், என்னால் கர்த்தர் யோபு போல நான் மிகவும் கஷ்டப்பட்டேன். இந்த அம்மா இல்லை அல்லேலூயா. அப்படின்னு என்ன அர்த்தம், கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். இவர் அடித்ததுக்காக கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டுமா, வியாதினால் கஷ்டப்பட்டதுக்காக. யோசிக்கணும். ஜெபம் பண்ண சொன்னால் என்ன பண்ணணும், நம்ம ஜெபம் பண்ண சொன்னால் இப்போ பாஸ்டர் சொல்கிறாங்க ஜெபம் பண்ணுங்கன்னா எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணணும், எவ்வளவு நேரம். எனக்கு மைக்கு கொடுக்கும்போது அல்லேலூயா ஆமேன்ட்டு வாங்க மாட்டேன், எப்போ மைக்கை கொடுக்கணும்னு கேட்பேன், எப்போ நம்ம முடிக்கணும்ட்டு. நான் பாட்டுக்கு எடுத்துக்கிட்டு போயிட்டே இருக்கணும். இங்கே என்ன ஆகும், பாஸ்ட் டென்ஷன் ஆயிரும். என்னடா அது, ஐயோ சொல்லாமல் விட்டேமேன்னு. நீங்கள் கரெக்டாக முடிச்சு கொடுத்தீங்கன்னா அடுத்து என்ன கூப்பிடுவாங்க, இல்லைன்னு என்ன பண்ணுவார், ஐயோ அவரா. நீங்கள் எப்பயுமே என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, நான் எல்லாம் முடிச்சு கடைசியில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்கன்னு கேட்பேனா. ஒருத்தர் கேட்டார் எப்போ முடிப்பீங்க என்ன, இன்னொருத்தன் இல்லை அவன் என்னவா கேட்டான், எப்போ விடுவீங்கன்னு கேட்டான். இப்போ தெரியுதா, ஆண்டவருக்குள்ள ஞானத்தை கொடுத்துருக்கிறாருங்க. ஆல்ரெடி உங்களுக்குள்ள இருக்கு, எல்லாம் வலதுகை வைத்து இயேசுவே நல்ல ஞானத்தை எங்களுக்கு கொடுத்துருக்கிறீரப்பா, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். நல்லா யோசிக்க, உணர, சிந்திக்க அப்பா எங்களுக்கு நீர் நல்ல ஞானத்தை கொடுத்திருக்கிறீர். அது பரத்திலிருந்து வந்த ஞானம் ஐயா. வெள்ளியை காட்டிலும் பொன்னை காட்டிலும் முத்துக்களை பார்க்கிலும் விலையேறப்பட்ட ஞானத்துக்காக கோடானு கோடி நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த ஞானத்தில் நான் வளரணும் இயேசுவே. அதுக்கு நான் வேதத்தை புசிக்க எனக்கு கிருபை பாராட்டுங்க. வேதத்தின் வசனத்திலிருந்து தான் இந்த ஞானம் கிடைக்கும். வேதத்தை நான் இரவும் பகலும் புசிக்க எனக்கு கிருபை பாராட்டும் இயேசுவின் நாமத்தில். ஆமேன். கரங்களை தட்டி மேம்படுத்துவோமா?